பிரதோஷம், இந்த நாளில் சிவனையும் பார்வதியும் வழிபடுகிறார்கள். சனிக்கிழமை வந்தால் அது சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அது ரொம்ப விசேஷம். இது எப்படி வருதுன்னா, நமக்கு ஒவ்வொரு மாதம் இருமுறை இது வருது. சங்கட சதுர்த்தி ஒவ்வொரு மாதம் தேய்பிறை சதுர்த்தியில வருது. இந்த நாளில் விநாயகரை நம்ம வழிபடுறோம். சிவராத்திரி இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுகிறோம். அது எதற்காக? நமக்கு நம்மளுடைய ஞானம் பெறணும், பாபங்கள் நம்ம கிட்ட இருந்து போகணும். இது சதுர்தசி இரவில் 6 மணி நேரத்திற்கு குறைவாக நீடித்தால் அதற்கு முந்தைய இரவு, அதாவது திரியோதசி இரவு சிவராத்திரி என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் போது சதுர்தசி இரவுல வருது. இப்போ இதே மாதிரி நம்மளுடைய விழாக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொங்கல், இது எப்போனா தை மாதம் முதல் நாள் நமக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரத சப்தமி, இது எப்போ வச்சிருக்காங்கன்னா தை மாசி வளர்ப்பிறையில் வச்சிருக்காங்க. சில பண்டிகைகள் வளர்ப்பிறையிலும் சில பண்டிகைகள் தேய்பிறையிலும் வைத்திருப்பதற்கு நோக்கம் என்னன்னா, சிலது வளத்தை குறிப்பதற்காகவும், சிலது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கம்மி பண்ணுவதற்காகவும் அப்படின்னு அழகாக வைத்திருக்காங்க. அப்போ என்ன விஷயம்னா, நம்மளுடைய நாட்காலண்டர்ன்றது சும்மா சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. அதுக்குள்ள பெரிய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்பிக்கை மட்டும் இல்லை, சந்திர சுழற்சி மனித மனநிலை, சந்திரனுக்கும் மனசுக்கும் சம்மந்தப்பட்டிருக்குங்க. அதனால தான் ஏகாதசி அப்போ நம்ம ஈஸியாக சாப்பிடாம இருந்தோம்னா பசிக்காது. ஏன்னா கிராவிடேஷனல் புல் ஆஃப் மூன் நம்ம மேலே கம்மியாக இருக்குமா, அதனால் நமக்கு பசி இருக்காதான். அதனால் நமக்கு இது ஏகாதசி அன்னைக்கு 11வது நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனிதனை ஆன்மீகத்தோடு எப்பயுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஒவ்வொரு சஷ்டி விரதம், 6வது நாள் சஷ்டி விரதம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி இருக்குது, சிவராத்திரி இருக்குது, பிரதோஷம் இருக்குது, ஏகாதசி இருக்குது. இதெல்லாமே ஒரு 14 நாளுக்குள்ள அமாவாசை இருக்குது, பௌர்ணமி இருக்குது. மனிதனை இறை தத்துவத்தோட லயம் பண்ணணும், இயற்கையோடு அவனை கலக்கணும். இயற்கைக்கும் ஆன்மீகமும் வேறு வேறு கிடையாது அப்படின்றத மனிதனுக்கு சொல்லாமல் சொல்லி கொடுக்குறதாங்க நம்ம தமிழ் கேலண்டர். அதனால் இரண்டையும் கணக்கில், சந்திர சுழற்சி மனித மனநிலை இரண்டையும் கணக்கில் எடுத்து ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய கேலண்டர். இதில் அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய மேலே இருக்கக்கூடிய தாக்கத்தையும் நாம் எடுத்துக்கிறோம். நாம் தமிழ் பஞ்சாங்கம் வெறும் நாள்காட்டி மட்டும் இல்லைங்க, அது வானியல், கணிதம், மனித மன அறிவு, ஆன்மீகம் எல்லாம் சேர்ந்த உருவான ஒரு அற்புத அறிவியல் மரபுங்க. அடுத்த முறை நீங்கள் ஒரு கேலண்டரை திறந்து பார்க்கும்போது நீங்கள் அதை ஒரு அறிவியல் பூர்வமாக தான் நீங்கள் பார்க்கணும். அதை சும்மா ஒரு பேப்பரை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போடக்கூடாது. ஏன் எதற்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சுவாரஸ்யம் தாங்க. நம்ம அறிவோடு வாழ்ந்தால் எல்லா விஷயங்களுக்கும் அர்த்தம் இருக்குது, புரிதல் இருக்குங்க. நம்ம பெரியவங்க சும்மா கொடுத்துட்டு போல. இந்த மாதிரி விஷயங்களை நாம் மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ரகசியங்களில். நன்றி, வணக்கம்.